பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த 7 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். உங்களை காண எனக்கு கிருபை செய்திருக்கிறார். நீங்களும் எங்களை பார்க்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? நாங்கள் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி உங்களுக்கும் அப்படி இருக்கா? ஆமாம். கையை உயர்த்தாதவங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. எங்களை பார்க்குறதுல சந்தோஷமா? ஆமாம். எல்லாரையும் எங்களை குடும்பமாக பார்க்குறதுல உங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் நம்புகிற மாதிரி உங்களையும் குடும்பமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து இந்த காலை வேளையில் நாம் அவரை மகிமைப்படுத்தி இதுவரை காத்தது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அதை சொல்லி உயர்த்த போகிறோம். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. சொல்லுங்க. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறேன், ஹல்லேலூயா. நீர் நல்லவர், ஹல்லேலூயா. நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறேன், ஹல்லேலூயா. நீர் நல்லவர், ஹல்லேலூயா. நீர் மிகவும் நல்லவர். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒப்புரவாயிருந்தேன், என்னை ஒப்புரவாக்கினீரே. ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாயிருந்தேன், என்னை ஒப்புரவாக்கினீரே. பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறேன், ஹல்லேலூயா. நீர் நல்லவர், ஹல்லேலூயா. நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறேன், ஹல்லேலூயா. நீர் நல்லவர், ஹல்லேலூயா. நீர் மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த ஆண்டவரே, எல்லாரும் உயர்த்துவோம். ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்து. ஒன்றுமில்லாதிருந்தேன், நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்து. உம்மை துதிக்கிறேன், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறேன், ஹல்லேலூயா. நீர் நல்லவர், ஹல்லேலூயா. மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறேன், ஹல்லேலூயா. நீர் நல்லவர், ஹல்லேலூயா. நீர் மிகவும் நல்லவர். வியாதியின் நேரத்திலே நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், உதவிக்கரம் நீட்டி வியாதியின் படுக்கையில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் எனக்கு உதவி செய்தவர். வியாதியாயிருந்தேன், குணமானேன் தழும்புகளால். வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. வியாதியாயிருந்தேன், குணமானேன் தழும்புகளால். வார்த்தையை அனுப்பி எல்லாரும் துதிப்போம். துதிக்கிறேன், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறேன், ஹல்லேலூயா. நீர் நல்லவர், ஹல்லேலூயா. நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன், ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறேன், ஹல்லேலூயா. நீர் நல்லவர். எல்லாரும் உம்மை துதிக்கிறேன்.
துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா, நீர் நல்லவர். ஹல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். இப்ப நீங்க மாத்திரம் சொல்லுங்க, துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா, நீர் நல்லவர். ஹல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். எல்லாரும் இணைந்து உம்மை துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா, நீர் நல்லவர். ஹல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். என் இருதயம் எப்படி நிறைஞ்சிருக்குன்னா, ஆண்டவர் எனக்கு செய்த ஒவ்வொன்றையும் நான் நினைக்கிறேன். அதை நினைக்கும் போது அவரை துதிக்காம என்னால் இருக்கவே முடியல. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது. நம்ம பாடினோம் பாருங்க, வியாதியாக இருந்தோம், பல காரியத்தில் சிக்கப்பட்டிருந்தோம், தேவைகள் இருந்தது. இது எல்லாவற்றையும் எனக்கு சந்தித்த ஆண்டவரை நான் துதிக்க வந்திருக்கிறேன், உயர்த்த வந்திருக்கிறேன், அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். அவருடைய சமூகத்தில் அவருக்கு உண்டான கனத்தை நான் செலுத்தி அவரை உயர்த்த வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? ஒரு ஹோட்டலுக்கு போனால் நல்லா சாப்பிடுவோம். எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்வீங்க. அதே மாதிரி தான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த இடத்துல மற்ற யோசனைகள் வேணாம், மற்ற சிந்தனைகள் வேணாம். நான் இங்கே ஹோட்டலுக்கு போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்போ ஆராதனை முடியும், எப்போ போய் கறிக்கடையில் நிற்கலாம், எப்போ கறி வாங்கலாம், எப்போ சமைக்கலாம், எப்போ சாப்பிடலாம், எப்போ தூங்கலாம், அந்த நினைப்பு இப்போ வேண்டாம். இப்போ என்ன நினைக்கணும்? என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உண்டாக்கின கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த, அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆன்லைனில் இருக்கிற நீங்களும் தான், அவங்களும் அதுக்கு தான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அங்கேயும் கர்த்தர் வருவார், அங்கேயும் அவரை ஆராதிக்கணும். அந்த நேரத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஓய்வு நாளில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல, சொல்லுங்க, சகல, நல்ல சத்தமா முடிஞ்சிருச்சு நினைச்சு போயிடாதீங்க. சகல சகல, நல்ல சத்தமா சொல்லுங்க. சகல உபகாரங்களையும் சொல்லவே முடியாது. சகல என்ன எனக்கு வேற ஞாபகம்லாம் வரும். நான் சொல்ற சகல வேற, அது எல்லாவற்றையும் எனக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் இருக்கிறேன் பாருங்க. இந்த நிலைமை என்னால ஆனதில்லை. இந்த சகலன்னு ஒருத்தர் செஞ்சார் பாருங்க, அவர்னால ஆனது. அவர் எனக்கு செஞ்சிருக்கிறார். அதனால அவரை நினைச்சு நம்ம துதிக்கணும். உங்க சகலை நினைச்சு துதிச்சிடாதீங்க. சகல உபகாரங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். அவரை மறக்க முடியாது. அவரை நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் பாட போகிறோம். அவருக்கு நன்றி சொல்லி ஆத்துமா முழுவதும் கர்த்தர் செய்த நன்மையினால் நிறைந்திருந்தவர்கள் மாத்திரம் இந்த காலை நேரத்தில் முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலனோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆண்டவர் இயேசுவை நம்ம எல்லாரும் உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். Thank you Jesus. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லுங்க முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே, ஆத்துமாவே
சொல்லு முழு உள்ளத்தோடே. படுகுழியில் நின்று நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கின அற்புதமான ஆண்டவர். இந்த மாதத்தில் இறுதியில் எத்தனை பேர் உள்ளத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை நோய்களை படுகுழியில் நின்று மீட்டார். என் ஜீவனை மீட்டவர். ஹல்லேலூயா. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவானே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறவர், வாழ்நாள் எல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறவர். சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார், மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியா. எத்தனை பேருக்கு அப்படி செஞ்சிருக்கிறார்? ஓ, வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே கழுகு போல எழும்ப செய்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் நமக்கு புதுபலம் தந்து நம்முடைய ரெக்கைகளை புதிதாக்குகிற ஆண்டவர். சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் ஓடினாலும் நடந்தாலும் பலன். ஓ, thank you Lord. ஓடினாலும் நடந்தாலும் பலன். எத்தனை பேர் அவர் செய்த நன்மையை நினைக்கிறீங்க? கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த ஒரு நாளும் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மறக்கவே முடியாது.
எதை வேணால் மறந்துடலாம், அவர் செஞ்ச நன்மையை மறக்க முடியாது. ஏன்னா அவர் நம்ம மறக்கிற மாதிரி செய்யலை. மனுஷன் செஞ்சால் மறந்துடும் பாருங்க. ஆனால் அவர் எனக்கு செஞ்ச நன்மைகள் நான் மறக்கிற மாதிரி செய்யலை. அதுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. உங்கள் மூக்கு கீழே கை வைங்க, காற்று வருதா? ஒரு பாஸ்டர் அப்படி கேட்டார், மூக்கு கீழே கை வைங்க, காற்று வருதான்னு. அது ஞாபகம் வருது திடீர்னு. ஏன்னா கர்த்தர் நன்மை செய்யலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்க, உங்களை மாதிரி பரிதாபமான ஆள் வேறு யாருமே இல்லை. மூக்கு கீழே காற்று வருதா? அதுதான் மிகப்பெரிய நன்மை ஆண்டவர் செஞ்சது. இன்னைக்கு என்ன ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம் இதனோட வச்சிருக்கிறாரு, கூட்டு வந்திருக்கிறாரு. செப்டம்பர் மாதம் முழுசும் எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ பலவீனங்கள், இதெல்லாம் தாண்டி என் மூக்கு கீழே காற்று வர வச்சு என்னை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க வச்சிருக்கிறாருன்னா இதை காட்டிலும் பெரிய நன்மை வேற ஒன்றும் நான் சொல்லவே முடியாது. அப்படி செஞ்சிருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ பலவீனங்கள் வந்தது போன வாரம்லாம், அவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, பாஸ்டர் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் குடும்பத்தில் வர்ற சில பிரச்சனைகள் வந்து எங்கள் குடும்பத்துலேயும் வரும். நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாருன்னு. இப்போ ஆண்டவர் எனக்கு அருமையாக ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. நான் அதை அனுபவிக்கும் போது தான், நாங்கள் குடும்பமாக அதை அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல அது பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் அதிலிருந்து எப்படி தப்பிச்சோம், எப்படி வெளியே வந்தோம், அதை நாங்கள் அனுபவிக்காமல் சொல்ல முடியாது. அதை நாங்கள் அனுபவிக்கவே கர்த்தர் அதை செய்கிறார். அதை செய்கிறதுனால நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் எப்படி தப்பிச்சோம், நாங்கள் எப்படி இதிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், எப்படி எங்களை காப்பாற்றினார் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் எனக்கு செய்கிறார். இப்போ எதுக்கு இது சொன்னேன்னு தெரில. இந்த மூக்கு கீழே காற்று வரதை பற்றி பேசிட்டு இருந்தேன். அதாவது பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தரை சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். ஏன்னா இந்த சுவாசத்தை தந்து என்னை வாழ வைத்திருக்கிற இயேசு, அவரை நான் துதிக்காமல் இருக்க முடியாது, அவரை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. அவர் தான் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆகவே முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் அவரை உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். அவரை பாட்டினால், அவரை சொல்லி, அவருடைய நாமத்தை, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை தெய்வமே, ஆராதனை 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 ஆராதனை. இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்து செப்டம்பர் மாதம் முழுவதும் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மோடு கூட இருந்த ஆண்டவரை நாம் மறக்காமல் அவரை உயர்த்தி, எபினேசரே, என் வாழ்க்கையில நீர் இதுவரைக்கும் உதவி செய்கிறேன், இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர் என்று ஆண்டவரை உயர்த்தி எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எல்லா இக்கட்டு சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செய்தீரே. இதுவரையில் உதவி
இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. ஓ thank you Lord. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ thank you Lord. நீர் எங்களை காண்கின்ற தேவன், நம்மை ஒவ்வொரு நாளும் காண்கிறவர். சொல்லி பாடுவோம். எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோ அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ எஸ் சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா சுகவீனங்கள் சுகமாய் மாற அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பலவீனங்களை நீக்கி இருக்கிறார். அற்புதமாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆத்துமாவிலே இதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சேர்ந்து உயர்த்துவோம். சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. மறுபடியும் சொல்லுங்க. சுகம் வேணும்ன்றவங்க சொல்லுங்க. யெகோவா ரஃபா சொல்லும் போதே சுகம் கொடுப்பா. சொல்லுங்க. யெகோவா ரஃபா. ஓ யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. சொல்லுங்க. பலன் தந்தீரே. ஓ பலன் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. மறுபடியும் சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. ஓ ஹalleluya. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ எங்கள் தெய்வமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று சொல்வோம். ஆராதனை ஆராதனை ஹalleluya. ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு குடும்பமாய் உம்மை ஆராதிக்கிறோம்.
மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு நீ செய்தவற்றை நாங்கள் நினைக்கிறோம். ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை. ஓ thank you Jesus. ஆராதனை, ஆராதனை. ஓ ஆராதனை, நன்றி அப்பா. ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள்? ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ ஆராதனை. இது ஒருவரே ஆராதனைக்குரியது. எங்களை படுகுழியில் நின்று மீட்டெடுத்ததை நாங்கள் நினைக்கிறோம். படுகுழியில் தள்ளுகிற உலகம் இது. ஆனால் தள்ளப்பட்ட எங்களை தூக்கி நிறுத்துகிற இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பவர் அல்ல. நாங்கள் பலவீனப்படும் போது, சுகவீனப்படும் போது அந்த நிலைமையோட இரு என்று சொல்லுகிற ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அல்ல. நாங்கள் சுகவீனப்படும் போது நீர் யெகோவா ராஃபா என்பதை எங்கள் வாழ்க்கையில காண்பித்திருக்கிறீர். நாங்கள் பலவீனப்படும் போது எங்களை அப்படிதான் நீர் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதே படுகுழியில் எங்களை விட்டு செல்லுகிற ஆண்டவர் அல்ல. எத்தனை பேருடைய ஆத்துமா இன்றைக்கு நிறைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா ஹல்லேலூயா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது ஆண்டவரே. ஓ உம்முடைய நன்மையினாலே நாங்கள் திருப்தியாய் இருக்கிறோம். உம்முடைய நன்மையை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, எங்களை சுகமாய் கொண்டு வந்ததற்காக நன்றி, எங்களை ஆரோக்கியமாய் வைத்திருப்பதற்காக நன்றி, எங்களை ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை நான் நல்லா நடத்தினதற்காக நன்றி, எங்களுக்கு ஆண்டவரே தேவையான எல்லாவற்றையும் தந்து எங்களை புஷ்டியாய் வைத்திருப்பதற்காக நன்றி, எங்களை உம்முடைய நன்மையினாலே திருப்தியாக்கி நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கு எங்களுக்கு உதவி செய்தீரே, நன்றி. ஆத்துமா நன்றியினால நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆத்துமா கலங்குகிறது, திகைத்து போகிறது. ஆனால் இந்த ஆத்துமாவை விடுவிக்கிற ஓ ஸ்தோத்திரம், இந்த ஆத்துமாவை நன்மையினால திருப்தியாக்கி நடத்துகிற இயேசுவினுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். சில நேரத்தில் ஆத்துமா பயத்தினால் நிரப்பப்படுகிறது. இந்த காலை நேரத்தில் யாரோ சில பயத்தினாலே நிரம்பி வந்திருக்கிறீர்கள். என்ன நடக்குமோ என்று திகைத்து போய் வந்திருக்கிறீர்கள். பயத்தை கொடுக்கிறவன் பிசாசு. அந்த பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் இயேசு. அவர் என்னை விடுவிப்பார். பயம் என்னை ஆளுவதில்லை, சத்துரு என்னை ஆளுவதில்லை, பிசாசு எங்களை ஆளுவதில்லை. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுனால எங்களை ஒரு மனுஷனும் ஒரு அந்தகார கிரியைகளும் ஆளவே முடியாது. தோல்வி பயங்களை நீக்குகிறவர், வியாதி பயங்களை நீக்குகிற தேவன். ஓ ஸ்தோத்திரம். அவர் யாவே, தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறவர். ஓ ஜீசஸ். சொல்லி பாடுங்க எல்லாம். பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வை ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்கள். நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை
பெருகிட நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே ஷகபதலபரியத்துரஹ, தலைமுறை தலைமுறையாக ஓ நம்மை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர் நீர். இல்லை நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர். ஓ ஓ ஜீசஸ், இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயத்தை நீக்குகிறவர், சத்துருவின் பயங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற மரணத்தை ஜெயித்த இயேசுவை உயர்த்துவோம். மரண பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே, மரண மாறிடுமே, சத்துருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தை ஆளுகிறவர் அவர் யாவே. எல்லாரும் உயர்த்துவோம். யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. தஞ்சம் தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கிறவரே நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, நீர் அல்லவோ. மாறும். ஓ மரண பயங்கள் நீங்கும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் நீக்கப்படும். காரணம் என்ன? இயேசு எங்கள் பரிகாரி, அவர் எங்களை ஜெயமாக நடத்துவார். ஓ ஸ்தோத்திரம். தோல்வி பயங்களை நீக்குகிற ஆவியானவர். ஓ ஹalleluya. தோல்வி எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. காரணம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர், உம்மை அல்லால் வேறே நாம். சொல்லுங்க. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக. சொல்லுங்க மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி. நீரெங்கள் பரிகாரி, நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர், உம்மை அல்லால் வேறு தெய்வம் இல்லை, நாமம் இல்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துகிறவரே, உம்மை அல்லால் வேறு நாமம் இல்லை. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். யாவே ஓ தலைமுறை தலைமுறையா. யாவே தலைமுறை தலைமுறையாக இஸ்ரவேலை காக்கிற தேவன், நம்மை காக்குகிற தேவன். ஓ உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர். ஓ இஸ்ரவேலின் தேவன் என் துணையாயிருக்கிறார். ஓ ஹalleluya. ஷபதலபரியாத்ரா. நீ உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கிறவரே நீரல்லவோ.
காப்பவர் நீர். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை. ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காப்பவரே நீர் ஒருவரே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே துதிகன மகிமை. காப்பவர் நீர் ஒருவரே. எல்லாரும் சொல்லுங்க, நீர் உறங்குவதில்லை. ஓ ஹல்லேலூயா. நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மரண பயங்கள் மாறுகிறதற்காக நன்றி, எல்லாம் மாறுகிறதற்காக நன்றி. நீர் எங்கள் தெய்வம், நீர் எங்கள் தெய்வம். உம்முடைய நாமம் யாவே. நம்மை மறக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்ன மாதிரியே இந்த இயேசு இஸ்ரவேலை காக்கிறவர், என்னை காக்கிற தேவன். அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. காரணம் என்ன? என்னை காப்பதற்காகவே, என் மீது கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பிக்கவே அவர் உறங்காமல் தூங்காமல் என்னை காப்பாற்ற இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவர் அப்படி செய்திருக்கிறார். ஆனால் அவர் இனி என் வாழ்க்கையில் அப்படித்தான் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை நேரத்தில் தோல்விகளில் நான் இதில் தோல்வி அடைஞ்சிருவணும், இந்த தோல்வி பயம் உங்களை விட்டு நீங்காம ஒரு வேளை இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த பயத்தை பிசாசு கொடுப்பான், கொடுக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரே நம்பிக்கை, நான் ஆராதிக்கிற இயேசு என் பயத்தை நீக்கி என்னை புது பலத்தினாலே நிரப்புகிறவர், என் தோல்வி பயத்தை நீக்குகிறவர். சாத்தானை, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடும். அதுதான் பாடணும் பாருங்க. சத்ருவின் பயங்கள் எல்லாம். சத்ரு பல விதத்திலே உங்களுக்கு பயத்தை கொடுத்து கொண்டுதான் இருப்பான். ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில தெளிவா சொல்றாரு, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிவிடும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? சத்ருவின் எல்லாம், அவன் கொடுக்கிற எல்லா பயங்கள் இருக்கட்டும், எல்லாம் நீங்கி போக கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில நீங்கி போச்சுன்னு சொல்றீங்க? நீங்கி போய்விட்டது, என்னை விட்டு நீங்கி விட்டது, என்னை விட்டு நீங்கி விட்டது. என் பயம் என்னை விட்டு, எதிர்காலத்தை குறித்த பயம் என்னை விட்டு நீங்கி விட்டது. இயேசுவினுடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறதற்காக ஓ ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. பிசாசுக்கு ஒன்று மட்டும் தெரியல, சத்ரு உங்களை நினைக்கலாம், உங்களை ஒரு மாதிரி லட்சியப்படுத்தலாம், உங்களை ஒதுக்கலாம், உங்களை கண்ணீரினால நிரம்பி போக செய்யலாம். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியல, என் காலம் அவர்கிட்ட இருக்கு, என்னுடைய வாழ்க்கை அவரிடத்தில் இருக்கிறது. என்னை உண்டாக்கினவர் அவர், என்னை தெரிந்து கொண்டவர் அவர். அவரை அன்றி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவரை தாண்டி தான் என்ன தொடணும். அவர் எனக்கு முன்பதாக அரணாய் கோட்டையாய் நிற்கிறார். அவரை தாண்டி பிசாசு ஒருபோதும் என்னிடத்தில் வர முடியாது. ஒரு வேலியை அவர் எனக்கு மறைவான வேலியை அடைத்து வைத்திருக்கிறார். பயங்கள் எல்லாம் நீங்கி போகுது இயேசுவின் நாமத்தில். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆராதனையில உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. நீர் இந்த இடத்துல இருக்கிறீர், நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல உம்மை ஒரு படம் வைத்து நாங்கள் வழிபடவில்லை, ஒரு சிலை வைத்து நாங்கள் வழிபடவில்லை. படமோ சிலையோ மரித்தவர்களுக்கு தான் வைப்பார்கள். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவராய் இருக்கிறேன்.
நீர் நாங்கள் பேசுகிறதை கேட்கிறவராய் இருக்கிறீர். இந்த இடத்துல இந்த ஆராதனை நேரத்தில் எந்த அங்கலாய்ப்பு சத்தங்கள் உம்முடைய காதிலே எல்லா சத்தங்களும் விழுந்திருக்கும். கர்த்தர் நீர் அந்த அங்கலாய்ப்பை மாற்றும், பயத்தை நீக்கும். ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு வெளியே செல்லும் போது கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அற்புத சாட்சியாய் வையும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள்.